விலை இரண்டும் எப்போதுமே இரு துருவங்கள். அந்த இரு துருவங்களையும் இணைப்பதுதான் ஃபன் ஸ்டோரி. போன் 9566010006 மற்றும் 9566010007. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? தர்மன் படத்தில் அஸ்வத் மாரிமுத்துவும் நடிக்கிறாரான்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் தயாரிக்கிற படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் அஸ்வத் மாரிமுத்து நடிக்கிறதுனால அவருடைய இயக்கத்திலே ரஜினி நடிக்கின்ற தர்மன் திரைப்படத்திலும் நிச்சயமாக ஒரு சின்ன கதாபாத்திரத்திலாவது அஸ்வத் மாரிமுத்து நடிப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எதனால் ரஜினியோட படங்களில் KS ரவிக்குமாரை யாருமே நடிக்க வைக்கிறது இல்லைன்னு சஞ்சய் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. நியாயமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. ரஜினிகாந்தை வைத்து திரைப்படங்களை இயக்குகின்ற இளம் இயக்குநர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இதை நான் பார்க்குறேன். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் சூர்யாக்காகவே எழுதப்பட்ட கதையானு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் சூர்யாவுக்காகவே எழுதப்பட்ட கதையாக இருக்க வாய்ப்பில்லை. அந்த கதையை எழுதினதுக்கு பின்னால் சூர்யா அதற்கு சரியாக இருப்பார், பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு அந்த டைரக்டர் எண்ணி இருக்கக்கூடும். அதனால தான் அந்த படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பை அவருக்கு அவங்க வழங்கியிருக்காங்க. ஆரம்பத்தில் குடும்ப படங்களில் நடிச்சிட்டு வந்த லாரன்ஸ் எதனால் அதை தொடர்ந்து செய்யலைன்னு ரகுவரன் இந்தோனேஷியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் ராகவ லாரன்ஸ் குடும்ப படங்களை நடித்தார் என்பது உண்மைதான். ஆனால் அந்த குடும்ப படங்கள் எந்த அளவு வெற்றி பெற்றன அப்படின்றத யோசித்து பார்க்கணும். அதுக்கு பின்னாலே அவர் நடித்த பேய் படங்கள் பெற்ற வெற்றி அந்த படங்கள் பெற்றனவா என்பதையும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். பின்னாளில் அவர் நடித்த பேய் படங்கள் மிகப்பெரிய வசூலை வாரி குவித்ததுனால்தான் அது போன்ற படங்களிலே தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்து விட்டார் அவர். RJ பாலாஜி அரசியலுக்கு வருவாரான்னு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. RJ பாலாஜியுடைய திரைப்படங்களில் அரசியல் இருக்கும், அவர் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு நான் நினைக்கல. மகுடம் படம் மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்கான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மகுடம் திரைப்படம் மக்களுடைய எதிர்பார்ப்பை பூரணமாக நிறைவேற்றியதாக தெரியல. எதனால் விஸ்வநாதன் சன்ஸ் படத்தை சூர்யா 2Dயில் தயாரிக்கலன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ தான் சூர்யா தன்னுடைய சொந்த நிறுவனத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்திருக்காரு. திரும்பவும் அவரை சொந்த நிறுவனத்தின் பக்கமே அனுப்பிச்சிடுவீங்க போல தெரியுது. சூர்யா இப்போ செஞ்சுருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். தொடர்ந்து வெளி கம்பெனிலேயே அவர் நடிக்கட்டும், அவர் அனுமதிங்க ப்ளீஸ். முத்தையாவோட டைரக்ஷனில் கார்த்தி 3வது படம் பண்ணுவாரான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கார்த்திக் முத்தையாவும் ஒரு வெற்றிகரமான கூட்டணி அப்படின்றனால மீண்டும் ஒரு படத்தில் கார்த்தியோடு இணைந்த ஒரு பணியாற்ற வாய்ப்பு இருக்குது. விஷால் டைரக்ட் பண்ணியிருக்க துப்பறிவாளன் 2 படமும் மகுடம் படம் மாதிரி தான் இருக்குமான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விஷால் இயக்கிய துப்பறிவாளன் 2 அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருப்பது சரியில்லை. அந்த படத்தை இதுவரை இயக்கி இருப்பவர் மிஷ்கின் தான். இனி அந்த படத்தை இயக்குகின்ற பொறுப்பை தான் ஏற்கப் போவதாக தான் விஷால் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் துப்பறிவாளன் 2 அவர் இயக்கலை. சிவாஜி எம்ஜிஆருடைய படங்களில் இப்போ ரீரிலீஸ் பண்ணுறதே இல்லையா, அதுக்கு காரணம் என்னென்னு சிதம்பரத்துலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்படியெல்லாம் வருத்தப்படுறீங்க அப்படின்னு ஒரு நண்பருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் திருவிளையாடல் படத்தை மறுவெளியீடு செய்கின்ற உரிமையை அவர் வாங்கியிருக்காரு. வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் புத்தம் புது பிரிண்டாக திருவிளையாடல் திரைப்படம் வெளியாக இருக்கிறது. துள்ளுவதோ இளமை படம் வெற்றி படமாக அமைந்ததான்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. துள்ளுவதோ இளமை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த ஒரு படம். தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 2 பேருமே இணையறதுக்கு வாய்ப்பே இல்லையான்னு சிதம்பரத்துலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகிய இருவரது மனமும் ஒன்றாக வேண்டும். அவருடைய மனம் இணைந்தால் மீண்டும் அவள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. சித்ரா சார், நீங்கள் நடிச்சிருக்க ஒன்ஸ் மோர் படம் ரிலீஸ் ஆகிறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் மோர் படத்தை நான் நடித்திருக்கும் படம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு அதிகபட்சமான விமர்சனமாக நான் பார்க்குறேன். அது அர்ஜுன் தாஸும் சங்கருடைய மகளான அதிதியும் நடித்திருக்கின்ற படம். அந்த படத்தில் நான் ஒரு சின்ன கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கேன். அந்த படத்தினுடைய வெளியீட்டில் எந்த சிக்கலும் இல்லை. இந்த மாதம் 28ஆம் தேதி என்று உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க அந்த திரைப்படம் வர இருக்கு. பிரபு சாலமன் ஒரு கம்பேக் கொடுப்பாரா? அவர் சிங்கத்தை மையமாக வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு, அந்த படம் என்னாச்சுன்னு திருச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சிங்கத்தை மையமாக வைத்து இப்போ பிரபு சாலமன் ஒரு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்றத பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த படமே பிரபு சாலமனுடைய மிகப்பெரிய கம்பேக்காக அமைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவு மிகச்சிறப்பாக அந்த படம் வந்திருப்பதாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் காஜா மொய்தீன் அண்மையிலே என்னிடம் பேசி கொண்டிருக்கும்போது குறிப்பிட்டார். பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் டான்ஸ் ஆடும்போது போட்டிருக்க காஸ்டியூம் தயாரிப்பாளர்களோட செலவா? அந்த டான்ஸ் காஸ்டியூமை என்ன பண்ணுவாங்கன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நடன கலைஞர்கள் நடன காட்சியில் நடிக்க அவங்க வீட்டில் இந்த ஆடைகளை கொண்டு வருவாங்க. அதெல்லாம் தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்குற உடை தான். அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிந்தவுடன் அதை தயாரிப்பாளரிடமே அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. கண்ணன் ரவியோட அடுத்த படம் என்ன? தலைவர் தம்பி தலைமையில் படத்துடைய பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்கான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. கண்ணன் ரவியுடைய தயாரிப்பிலே அடுத்து வெளிவர இருக்கின்ற படம் பிரபுதேவாவும் வடிவேலும் இணைந்து நடித்துள்ள பேங் பேங் என்ற திரைப்படம் தான்.
இளையராஜா அவர்கள் கம்போஸ் பண்ணும்போது நீங்க பார்த்து வியந்த பாடல் எதுன்னு கண்ணையன் புதூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய பாடல் கம்போஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பாடலை அவர் கம்போஸ் செய்யும்போது வேந்தேன், அந்த பாடலை அவர் கம்போஸ் செய்யும்போது வேந்தேன்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய எல்லா பாடல் கம்போஸிங்கும் எனக்கு வியப்பை கொடுத்த ஒரு கம்போஸிங் தான். அவர் மாதிரி ஒரு இசையமைப்பாளரை இதுவரையிலே தமிழ் திரை இசை உலகம் கண்டதில்லை அப்படின்றது தான் உண்மை. விகடன் பத்திரிகையில அதிக மதிப்பெண் வாங்கிய படம் எதுன்னு சிதம்பரத்துல இருந்து அருண் கேட்டிருக்காங்க. ஆனந்தவுடன் பத்திரிகையிலே அதிக மதிப்பெண்களை பெற்ற திரைப்படம்னா அது பாரதி ராஜாவுடைய இயக்கத்திலே உருவான 16 வயது நிலை திரைப்படம் தான். அந்த படத்துக்கு 64.5 மார்க் கொடுத்திருந்தாங்க ஆனந்தவுடன் விமர்சன குழுவினர். அந்த மதிப்பெண்ணை இதுவரையிலே எந்த ஒரு தமிழ் திரைப்படமும் தொடவில்லை என்பதுதான் உண்மை. மகுடம் படத்துடைய கதையை எழுதினவரே அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தா ஒருவேளை அந்த படம் பெரிய ஹிட்டா இருக்குமான்னு கண்ணன் திருநெல்வேலியில இருந்து கேட்டிருக்காங்க. மகுடம் படத்தினுடைய கதையை எழுதியவரே அந்த படத்தை இயக்கியிருந்தால் இப்போ அந்த படம் எப்படி இருக்கிறதோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய சிந்தனையில் பல நாட்கள் அந்த கதையை பற்றி அவர் யோசிச்சிருப்பார் இல்லையா. நடிகர் நாகேஷ் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருக்காரான்னு சிதம்பரத்துல இருந்து அருண் கேட்டிருக்காங்க. அனுபவி ராஜா அனுபவி உட்பட பல படங்களில் நாகேஷ் இரட்டை வேடங்களில் நடித்திருக்கிறார். விஜய் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, படங்கள்ல நடிக்கிறாரான்னு பரமன் வேலூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. விஜய் இப்போதும் பல படங்களுக்கு பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு சில படங்களுக்கு வசனகர்த்தாவாகவும் பணியாற்ற தொடங்கி இருக்கிறார். உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் ரீதியா ஏதாவது அட்வைஸ் கொடுத்திருக்காரான்னு சிதம்பரத்துல இருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் அரசியல் ரீதியாக எனக்கு அறிவுரை எல்லாம் சொன்னதில்லை. தேர்தல் சமயத்திலே ஒரு முறை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போ அவர்கிட்ட நீங்கள் தாங்க தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதல்வர், நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை தவிர வேறு யாரும் அந்த பதவிக்கு வர முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் எம்ஜிஆர் அதை ஏற்கவில்லை. தேர்தலில் மக்கள் எப்படி ஓட்டளிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க ஓட்டளித்ததுக்கு பின்னால் தான் அந்த வெற்றியை உறுதி செய்து கொள்ள முடியுமே தவிர முன்னால் நிச்சயமாக நம்மால் அது கணிக்க முடியாது என்றார் எம்ஜிஆர். அவருடைய அரசியல் பயணம் எந்த அளவு வெற்றிகரமானது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவருக்கு அந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐயம் இருந்தது. அதுதான் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடமாக நான் நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த விழாவிலே கலந்து கொண்டாலும் அந்த விழா மேடையே கலகலப்பாகிவிடும். அந்த அளவுக்கு மிகச் சிறப்பான பேச்சாற்றல் கொண்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி. அதனால தான் அவர் நம்முடைய விழாக்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்ள மாட்டாரா அப்படின்ற ஏக்கம் பலருக்கு இருக்குது. அவருக்கு மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்தால் கூட அவங்க எல்லாருடைய விழாக்கள்லையும் ரஜினிகாந்த் கலந்துக்கிறது இல்லைன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அதை பற்றி அவரே ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நான் அடுத்த மாதம் ஒரு விழாவில் கலந்து கொள்வதற்கு தேதி கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, இன்னிலேருந்து தினமும் ஒரு முறையாவது அந்த விழாவை பற்றி சிந்திக்க தொடங்கி விடுவேன். அந்த விழாவுக்கு யார் யாரெல்லாம் வருவாங்க, அவங்கக்கிட்ட நாம் என்னெல்லாம் பேசலாம், இப்படி என்னுடைய எண்ண ஓட்டம் போய்கிட்டே இருக்கும். இன்னும் சரியாக சொல்லணும்னா அதுவே என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு பெரிய பொறுப்பாக மாறிடும். அதன் காரணமாகவே நான் பல விழாக்களில் கலந்து கொள்வதை தவிர்க்கிறேன். நிகழ்ச்சின்னா நேராக போய் அப்படியே கலந்துக்குவேன் அப்படின்லாம் பலர் சொல்லுவாங்க. ஆனால் என்னால் அப்படியெல்லாம் முடியாது. எந்த சின்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் என்னை தயார் பண்ணிக்கிட்டு தான் அந்த நிகழ்ச்சிக்கு போவேன். மற்றபடி மனசுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் வந்துட்டால் போதும், தடன்னு அந்த விழாவில் பேசிட்டு நான் வந்துடுவேன் என்று அந்த பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.